பிரியாணி பண்ண போகிறோம். 1 கிலோ பிரியாணிக்கு 200 ml எண்ணெய், 200 கிராம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கணும். அந்த வெங்காயத்துலேயே பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூ இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுலேயே கொத்தமல்லி, புதினா, தனி மிளகாய்த்தூள், ஆச்சி தனி மிளகாய்த்தூள் போட்டால் நல்லா கலர் வரும். இதில் சக்தி மிளகாய்த்தூள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆச்சி மிளகாய்த்தூள் போடும்போது கலர் நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, தயிர் ஒரு கிலோ அரிசிக்கு 100 ml அளவுக்கு தயிர் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி 1 கிலோவுக்கு 200 கிராம் தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அதில் உப்பு, பச்சை மிளகாய் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதி வந்ததுக்கப்புறம் சிக்கன் 1 கிலோ அளவுக்கு 1 கிலோ சிக்கன் போட்டு, சிக்கன் நல்லா ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் ஒரு பாதி குக்கான அரிசியை பாதி வேக வச்சு எடுத்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி அந்த அரிசியை வடித்த தண்ணியை அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு, 1/4 ஹவர் சிம்மில் வச்சுட்டு 1/4 ஹவர் கழித்து ஓப்பன் பண்ணால் பிரியாணி ரெடி.